எங்க 2 பேருக்கு மட்டும் மாப்பிள்ளை பார்த்தா போதும். ஓகே. அடுத்த வாரம் 2 மாப்பிள்ளையோட உங்க வீட்டுக்கு நான் வர்றேன். அட, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சே. அருமையான சகுனம். வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, உங்க வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே ஓகே, பாய் பாய், வாழ்த்துக்கள். மாலை போட மாப்பிள்ள பாக்குறியா? உன்னை போனமாக்கி அரளி மாலை போடுறேன்டா. விட மாட்டேன். அவளுங்க 4 பெரிய கல்யாணம் பண்ண விட மாட்டேன். எருக்க மாலை தாண்டி உங்களுக்கு. எவன் வந்தாலும் எமங்கிட்ட அனுப்பி வைப்பேன். ஏய், விட மாட்டேன்டி உங்களை, விட மாட்டேன். ஏய் சிம்போ, சீக்கிரம் வா வா. ஆத்தா பாளையத்தம்மா, அம்மா ஆத்தா பாளையத்தம்மா, வீட்லயே பொட்டாட்டி மேல இருக்க போய் விரட்டிடுமா. ஏய் ஏய், ஏன் இப்படி ரொட்டேட் பண்ற? நான் சுத்தல, தானா சுத்துது. ஐயோ செண்பா, நீ ரொம்ப பிரஷர்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ பாரு, நீ பாளையத்தம்மன் கிட்ட வேண்டிக்கோ, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. அம்மா பாளையத்தம்மா, பாளையத்தம்மா என்ன சே, அம்மா பாளையத்தம்மா, என்னை எப்படியாவது காப்பாத்திரு. நீங்க பாரு, இந்த பாளையத்தம்மன் கோயில்ல ஒரு பூசாரி இருக்காரு. அவருக்கு அதீத சக்தி இருக்கும். அவர்கிட்ட போய் உன் பிரச்சனையை சொன்னேன்னு வச்சுக்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாராம். எல்லாம் சரி, அது ஏன் பிரச்சனை இல்ல, உன் பிரச்சனை. உன் பொண்டாட்டிக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. ஏன் பொண்டாட்டி தானே, எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. அப்படியா? சரி, அப்ப நான் மட்டும் போய் பார்த்தேன். ஏய் செண்பகம், ஏம்மா அப்படி கோச்சுக்கிற நீ? இப்ப உன் பிரச்சனை, எனக்கு என் பிரச்சனை. உன் பிரச்சனை என் பிரச்சனை, நம்ம பிரச்சனை. சரி, நம்ம பிரச்சனை. எப்படி பயத்துல ஓடி வந்தா இப்படி சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கோம். அம்பிகையே, தாயே, பாளையத்தம்மா, காப்பாத்துமா. பரமேஸ்வரி, ஓம் மகாசக்தி ஆதிபராசக்தி. ஏமா, ஏன் இப்படி அங்கங்க நின்று கும்பிட்டுட்டே இருக்க? அடுத்து நீ நேர்ல பாப்பல, அப்ப தெரு தெருவா நின்னு கும்பிடுவேன். நல்லா வேண்டிக்க செண்பகா. பிரசாதம் வாங்கிக்கமா. அம்மா பாளையத்தம்மா, எங்களை காப்பாத்துமா. அத்தா வைங்க சாமி. அத்தா பாளையத்தம்மா, என் தங்கச்சி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நீ தான் அவளை காப்பாத்தணும். சாமி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா, என்ன விஷயம்? சாமி, தனியா போய் பேசுவோமா? இருமா, ஒரு நிமிஷம் தட்டை வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா, நீ சொன்ன மாதிரி இந்த பூசாரி பவர்ஃபுல்லான ஆள் தானே? என்னம்மா நீ, அவரை பார்த்தாலே தெரியலையா? நல்ல பவர்ஃபுல்லான சாமியார் மாதிரி தான் தெரியுது. சாமி வணக்கம். சாமி, எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அது எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு தான். என் தங்கச்சி பேர் செண்பகம். அவ பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு தான் உங்களை தேடி வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது சாமி, கொஞ்ச நாளாவே எங்க வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்கிறது இல்ல. எல்லாமே அபசுகுணமாவும் கெடுதலாவுமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி? அது தெரியாம தான் சாமி, நாங்க ரொம்ப குழம்பி போயிருந்தோம். ஆனா அது இப்போ என்னன்னு ஏறக்குறைய தெரிய வந்துருச்சு. அது கூட அவளுக்கு மட்டும் தான் தெரியும். சொல்ல, உன் பிரச்சனை உனக்கு மட்டும் தானே தெரியும், சொல்லு. இதுதான் சாமி நடந்தது. அத பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. சாமி, என்னென்ன போயிட்டாரு? பொடி லூசு. அவர் மூஞ்சியை பார்த்தல எவ்வளவு பீதி அடைஞ்சிருக்காருன்னு. இவ்வளவு டீட்டெயிலா சொன்னீங்கன்னா எவனா இருந்தாலும் பயந்து போயிடுவான். போய் பொடினே. என்னத்த பொடி? போ சாமி.
சாமி என்ன பண்றது நீ கேள. என்ன சாமி இப்படி பொசுக்குன்னு திரும்பிட்டீங்க? மூஞ்சி க்ளோஸ்அப்ல காட்டாத இரு. எனக்கு அடி பிரச்சனை போய் கேளு. சாமி என்னன்னு சொல்லுங்க சாமி. அம்மா, போன ஜென்மத்துல ஏதோ ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. அதோட வினதான் இப்ப உங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாமா, உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஐயோ சாமி, என்ன சாமி இப்படி சொல்றீங்க? உயிருக்கு ஆபத்து வரும்னு சும்மா அப்படி சர்வசாதாரணமா சொல்றீங்க? பிரச்சனை சாமி. இங்க பாருங்க, எப்படி சொல்ல, உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சாமி? அவ பார்த்தது யார தெரியுங்களா? என் பொண்டாட்டிய சாமி. எனக்கு பயம் வராம இருக்குமா சாமி? சாமி தயவு செஞ்சு சொல்லுங்க சாமி, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு உங்க மூலியமா தான் எங்களுக்கு கிடைக்கணும். ஏய் சொல்லுடி. சாமி எங்க அண்ணி ரூபத்துல அது வந்ததுனால எங்க அண்ணன் ரொம்ப பயப்படுறாரு. ஆமா சாமி. ஏய் என்னமா நான் பாட்டு பயப்படுறேன்னு சொல்ற? உனக்கு பயம் இல்லையா? இல்ல சாமி. நீ தானே பார்த்த, சொல்லு. ஆமாமா நான் தான் பார்த்தேன். ஆனா இப்ப வாழ்க்கை அவர் வாழ்க்கைல, அதனால 2 பேருக்குமே பயமா இருக்கு சாமி. என்னமோ என்ன மட்டும் தனியா போட்டு கொடுக்குற? பயப்படாதீங்க, பாளையத்தம்மா இருக்கா. சாமி எங்க அண்ணியே பாளையத்தம்மா பக்தே தான் சாமி. ஆமா சாமி. அதனால தான் சொல்றேன், பாளையத்தம்மா இருக்கிற வரைக்கும் அவ யாரையும் கைவிட மாட்டாம்மா. அவளை முழுசா நம்பினா அவ காப்பாத்துவாம்மா. உங்க எல்லாரையும் அவ ஒருத்தியால தாம்மா காப்பாத்த முடியும். ஆத்தா. அதனால தைரியமா நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. சாமி நீங்க பாட்டு சொல்லிட்டு அப்படியே போயிருவீங்க. வீட்டுக்கு போறதுக்கே எங்களுக்கு பயமா இருக்கு சாமி. ஷூ, நானே சொல்லிட்டு சாமி அமைதியா இரு. சாமி ஒன்றும் இல்லை, ஏதாவது மந்திரிச்சு கிந்திரிச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் இருங்கம்மா. ம் இப்ப வர. ம் இப்படி புரியுற மாதிரி கேட்கணும். நானும் அப்படிதான் கேட்டேன். சாமி என்ன இது சாமி? இத ஒரு மண்டலம் பூஜை பண்ணி சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி பாளையத்தம்மனோட சக்திய இதுல ஏத்தி வச்சிருக்கேன். மா அதா இந்த சொம்ப கொண்டு போய் பூஜை அறையில வச்சு விளக்கேத்தி பாளையத்தம்மாவை நினைச்சு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வேண்டுதலை சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணிய உங்க வீட்டுல எல்லா பக்கமும் ஒரு இடம் கூட விடாம தெளிச்சு விடுங்க. செஞ்சிரும். அதுக்கப்புறம் எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்கவே நெருங்காது. உங்க வீட்டுக்குள்ளேயும் நுழையவே முடியாது. சரிங்க சாமி. கவலைப்படாதீங்க, பாளையத்தம்மா துணை இருப்பா. நம்பிக்கையோட இருங்க, தைரியமா போங்க. இந்தாங்க பிடிங்க. இந்த அப்படி உனக்கு தானே பிரச்சனை? சாமி தைரியமா போயிட்டு வரலாம்ல. நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. பாளையத்தம்மா பாத்துக்குவா. ஆத்தா நல்லதே நடக்கும். வரோம் சாமி. பாளையத்தம்மா. ஏய் என்ன திரும்ப ஒரு ரவுண்ட் அடிக்கிற? போலாம் வானே, போலாம். சரிங்க சாமி வாங்க. ஏய் செண்போ நின்று. பாளையத்தம்மா இந்த பிள்ளைங்களை காப்பாத்து. நாகப்பா, நாகப்பா, நாகப்பா. வந்துட்டியா? வந்துட்டியா நாகப்பா? அந்த பெரிய வீட்டுக்கு நல்ல காரியம் நடக்க போகுது, அதை நம்ம தடுக்கணும். அந்த புரோக்கரு அந்த வீட்டுக்கு மறுபடியும் மாப்பிளைய கூட்டிட்டு போறான். அவன் கூட்டிட்டு போக கூடாது, அதை தடுத்து நிறுத்து.
அந்த புரோக்கருக்கு நீ யாருன்னு காட்டணும். கிளம்பு நாகப்பா, கிளம்பு. ஏண்டா புரோக்கரு, அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா கூட்டிட்டு போற? வராண்டா என் நாகப்ப. ஏதாவது பிளான் பண்ணணுமே. ஒன்று பண்ணலாம். ரெண்டையுமே நம்ம பையனுக்கு கட்டி வச்சிட்டா 2 மடங்கு சொத்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துருமே. காஃபி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? கையை தட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் சூடாறிடுச்சு, போய் சுட வச்சுட்டு வானா நான் உங்களுக்கு சூடு வச்சிருவேன். அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து 1/2ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். 2/1 ஆகிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். 2/1? கிட்டவா, நம்ம பையனுக்கு 2 பொண்ணு பார்த்து வச்சிருக்க. நம்ம ஒத்த பையனுக்கு 2 பொண்ணா? மறுபடி வா. அதாவது கல்யாண மேடையில் நம்ம பையனை சென்டரில் உட்கார வச்சு இந்த பக்கம் ஒரு பொண்ணு, அந்த பக்கம் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு தாலி கட்ட போறான், அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட போறான். 2/1. அப்பா என்னம்மா? அப்போ எனக்கும் 2 மாப்பிள்ளையாப்பா? ஐயா கேக்குற, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. எனக்கும் 2 புருஷனா? லெஃப்ட் சைடுல ஒரு மாப்பிள்ள, ரைட் சைடுல ஒரு மாப்பிள்ள. அப்போ எனக்கு 2 புருஷனாப்பா? ஐயோ, அது வேற இது வேறம்மா. இது பாருமா, உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். உன் கல்யாணம் கிராண்டா நடத்துறதுக்காக அப்பா ஒரு பெரிய பிளானே பண்ணியிருக்க. பிளான் என்னன்னு தெரியுமா? உங்க அண்ணனுக்கு ஒரு பெரிய இடத்துல துட்டோட பொண்ணு பார்த்து வச்சிருக்க. அப்பா, எனக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துருக்கீங்களா? ஆமாப்பா, ரொம்ப பெரிய இடம். பெரிய இடமா? யார் அந்த பெரிய இடம்? யார் அந்த பொண்ணு? ஏய், முதல்ல காலை கீழே போடு. பா, பெரிய இடத்துல பொண்ணுன்ற இப்படிலாம் பந்தா பண்ணாதான் ஊருக்குள்ள மரியாதை கிடைக்கும்பா. பந்தா? அது வேற ஒன்றும் இல்லை. மாத்தூர்ல காந்தான்னு ஒரு அம்மா, பெரிய பணக்காரி. அந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கே மகாராணி. அந்த வீட்டில் மொத்தம் 4 பொண்ணு. அதில் முதல் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்ததே நான் தான். அப்புறம் மாப்பிள்ளையே பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கூட்டு போனேன். கூட்டு போய் பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பொண்ணெல்லாம் பார்த்து மாப்பிள்ளை திரும்பி போகும்போது பயங்கர ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மாப்பிள்ளைக்கு கால் உடஞ்சு போச்சு. ஐயோ, என்னங்க அறிவு இருக்கா உங்களுக்கு? அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போற மாப்பிள்ளைங்க எல்லாருக்கும் கை உடையுது, கால் உடையுதுன்னு நீங்க தான் சொல்றீங்க. இப்ப என் பையனை மாட்டி விட்டு இவன் கைய காலை உடைக்க போறீங்களா? ஆட நீ ஒண்ணு, இவன் நம்ம பையன் 10 பேர் கால் உடைச்சிருவான். அது வேற ஒன்றும் இல்லை. பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ளைக்கெல்லாம் தோஷம் கிடையாது. உங்க பொண்ணுக்கு தான் நாகதோஷம் எல்லாம் இருக்குது. அதனால தான் வந்து பார்க்குற மாப்பிள்ளைக்கெல்லாம் கை காலெல்லாம் உடையுதுன்னு ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிட்டேன். கல்யாணத்தையும் நிறுத்தி போட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் தான் யோசனை பண்ணேன், நம்மளுக்கு கமிஷன் வேணும்ல. அட, முதல் பொண்ணு கல்யாணம் நின்று போனால் நின்று போகுதுங்க. மற்ற 3 பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு நானே கேட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. சரிங்க புரோக்கரே, நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் 2 பொண்ணுங்களுக்கு பார்க்க போகிற மாப்பிள்ளை தான் நம்ம பையன். எப்படி? அப்பா, என்னம்மா? நீங்களே ஒரு கல்யாண புரோக்கரு, நம்மளே வாடகை வீட்டுல தான் இருக்கோம். பொண்ணு வீடு வேற பெரிய இடம்னு சொல்றீங்க. நம்ம அண்ணனுக்கு ஒரு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல 2 பொண்ணெல்லாம் எப்படிப்பா? குட் கொஸ்டின். பட் அதுக்கும் இன்னொரு பிளான் பண்ணி வச்சுட்டேனே. ஏன்பா இஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வந்ததே, நீ ஏதாவது உசு கொடுத்தியா? நான் எங்கப்பா உசு கொடுத்தேன்? இல்லையே. ஏமா, நீ புஸ்ஸுன்னு சவுண்டு விட்டியா? உசு கொட்டுறேன், வேலையை பாருங்க. கேட்குறனே தப்பா நினச்சிக்காத, நீ ஏதாவது உசு கொடுத்தியா? அப்பா, நான் என்ன பாம்பாப்பா புஸ் கொட்டுறதுக்கு? சும்மா போங்கப்பா. ஐயா, மறுபடியும் உஸ் சவுண்டு கேட்குத, நீ கொடுத்தியா? இப்பதான் உசு கொட்டுறேன். என்னாச்சு இவருக்கு சும்மா உசு புஸ்ஸுன்னுக்கிட்டு? மறுபடியும் பாம்போட உசு சவுண்டு கேட்குத. பாம்பு பொத்துக்கும் எனக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கும் போல் இருக்குது. ஒருத்தரையும் காணோம். காஃபி குடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தர் கூட வீட்ல இல்லையே. எங்க போய் தொலைஞ்சாங்க? செண்பகம்,
செண்பகம், யாழினி, ஸ்னேகா, எங்க போயிட்டாளுங்க இவளுங்க? நான் சின்ன வயசா இருக்கும் போதே வீட்டு வாசப்படி தாண்டினாலே எங்க அம்மா காலை ஒடிச்சிருவாங்க. இப்ப அப்படியா இருக்கு? எங்க போறீங்கன்னு கேட்டாலே முறைச்சு பாப்பாங்க, முறைச்சி. ஏ கமலி, கமலி, ஐயோ இவளையும் காணுமா? பெத்தவ இங்க திண்டாடிட்டு இருக்க. எல்லாரும் எங்க தான் போய் தொலைஞ்சாங்களோ? பச்சை தண்ணி குடுக்க கூட ஆள் இல்ல. யாழினி, யாராவது இருக்கீங்களா இல்லையா? அத்தை கூப்பிட்டீங்களா? உன்னை யார் கூப்பிட்டா? இங்க வந்து நிக்கிற. நீ செண்பகமா யாழினியா? உன் பேர் என்ன? கேக்குறல்ல, சொல்லு உன் பேர் என்ன? அபிராமி அத்தை. உன் பேரை சொல்லி நான் கூப்பிட்டேனா? கூப்பிடல. எதுக்காக வந்து என் முன்னாடி நிக்கிற? உன்னை பார்த்தாலே எதுவுமே விளங்காது. சரியான விஷம். அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? அம்மா இல்லாத பொண்ணுனா உங்களை அம்மாவா தானே பாக்குறேன். வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு மாமியாராவே இருக்கேன். அம்மான்னு சொல்லி உங்க அம்மாவை சாவடிச்ச மாதிரி என்னையும் சாகடிச்சிடாத. எனக்கு 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் கரை சேர்க்கணும். எனக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்கு. அதுக்குள்ள என்ன கொன்னுடாத. சரிங்க அத்தை. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒன்னும் வேணாமா, நீ என்னை விட்டு போனா போதும். நான் நிம்மதியா இருப்பேன். நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? அம்மா நீ எதுவுமே பண்ண வேணாம். உன்னை பிடிச்ச சனிய எங்களையும் சேர்த்து ஆட்டுது. நீ வந்து 10 வருஷம் ஆகுது. இன்னும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு கூட வரல. நீயும் வாழ மாட்டேங்கிற, எங்களையும் வாழ விட மாட்டேங்கிற. எக்கேடாவது கெட்டு போ. எப்படியாவது ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சதுன்னா வர்ற மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கேடு வந்து தொலையுது. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்லதே நடக்காது. வந்து போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் என் பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒட்டுமொத்த தோஷமும் இவகிட்ட தானே இருக்கு. அந்த புரோக்கர் சொன்னதை கேட்டுட்டு உன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி ஏன் முன்னாடி வந்து பேசுற? நான் என்ன பண்ணுவேன் அத்தை? என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? ஐயோ, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு. இன்னும் உன்னை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கல, அது கூட ஏன் தப்புதாம்மா. என்னமோ காணாத சொர்க்கத்தை கண்ட மாதிரி என் புருஷனும் என் மகனும் உன்னை தலை மேல வச்சிருக்காங்க. எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். என்னதான் பூசினாலும் ஒரு நாளைக்கு பித்தளை வெளுத்துதானே ஆகணும். அன்னைக்கு தெரியும்ல உன் லட்சணம். அவங்க 2 பேரும் என் மேல காட்டுற பாசத்தினால தான் நான் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்குவீங்க. நீங்க மாறுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இந்த வீட்டில தான் இருப்பேன். நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அத்தை, உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? போ போ. நிறைய சக்கரை போட்டு இனிப்பா கொண்டு வா. கசக்கிற மாதிரி கொண்டு வராத. சரிங்க அத்தை. ஏற்கனவே என் மனசு கசந்து போயிருக்கு. சரிங்க அத்தை, நான் உடனே கொண்டு வரேன். அத்தை, இந்தாங்க காஃபி.
நீங்க கேட்ட மாதிரி அதிகமா சக்கரை போட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. அம்மா கேட்டிங்களா? உங்களுக்கு லோ சுகர் இருக்குங்கிறத சொல்லாம சொல்றாங்க. இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு லோ சுகர்னு இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். இத குத்தி காட்டாதீங்க. நான் ஒன்னும் குத்தி காட்டி சொல்லல. அம்மா தான் கேட்டாங்க. அதிகமா சக்கரை போடுன்னு சொன்னாங்க. அதனாலதான் அதிகமா சக்கரை போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்கம்மா குடிங்க. கூட நல்லாதான் நடிக்கிற. என்னாச்சுமா? என்னடி இது? சக்கரை போட்டு கொண்டு வானா உப்பை போட்டு கொண்டு வந்திருக்க?